6லிருந்து 60 வரை. அம்மா, அப்பா செத்து போனதுக்கப்புறமா தம்பி 2 பேர்த்தையும் தங்கச்சியும் சேர்த்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறான் படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த். அவனோட 2வது தம்பி நல்லா படித்து பாஸ் ஆகிடுறான். அடுத்த தம்பி என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு பக்கத்தில் கூட ஒத்தாசையாக இருக்கான். தங்கச்சி இன்னொருத்தியை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கும் லவ் மலருது, பயங்கரமாக போயிட்டு இருக்கான். ஆனால் அவனோட வறுமையை காரணம் காட்டி அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. சரின்னு வேறு வழியே இல்லாமல் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும்னா சீர்வரிசை செய்யணும். இப்போ நம்ம கையில் காசே இல்லையே, என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவன் கடைசியில் தன்னோட வாழ்க்கையே அடமானமாக வச்சு அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய சீர்வரிசையை வச்சு தன்னோட தங்கச்சியை கட்டி கொடுத்துட்றான். சரி, ஓகேன்னு இப்படி லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து செய்முறைகள் செய்ய வேண்டியது வருது. ஆனால் அவன் கையில் காசு இல்லை. பிள்ளைக்கு பால் டப்பா கூட வாங்க முடியாத காசோட வறுமையின் உச்சத்தில் இருக்கான். என்னடா செய்யுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் மனைவியும் செத்து போயிடுறான். நான் வாழ்க்கையில் பெருசாக நினச்சிட்டு இருந்த தம்பி தங்கச்சி போயாச்சு, மனைவி போயாச்சு, அம்மா அப்பா போயாச்சு, எல்லாம் போய் நிர்கதியாக நிற்கிறான் அவன். அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களையும் வருத்தங்களையும் மொத்தமாக ஒரு வாரப்பத்திரிக்கையில் டெய்லி கதையாக எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த கதையும் எல்லாருக்கும் பிடிக்குது. எல்லோரும் விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரதிகள் அதிகமாக விற்க ஆரம்பிக்குது. இதனால் அவனுக்கு வருமானங்கள் நிறையா வர ஆரம்பிக்குது. மென்மேலும் வென்ற செல்வங்கள், காசுகள் எல்லாம் குமிய ஆரம்பிக்குது. பிரிஞ்சு போன தம்பி தங்கச்சிங்க எல்லோரும் வந்து சேர்றாங்க. பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சாச்சு. என்கிட்ட வீடு, வாசல், சொத்து, சுகம். அன்றைக்கி ஒரு பால் டப்பா கூட வாங்க முடியாமல் இருந்தவன் இன்றைக்கி எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல லக்ஸூரியஸான லைஃப்பை லீட் பண்ணி உட்காந்துருக்கான். ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் வருத்தத்துலேயும் அவன் கூட இருந்த பொண்டாட்டி இன்றைக்கி அவன் கூட இல்லை அப்படின்றத நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு ஒரு நிமிஷம் அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இந்த உலகத்தை விட்டு அவன் போயிட்டான். இந்த மாதிரி பயங்கர ஒடுக்கமான கஷ்டமான சீன்கள் நிறைஞ்ச 6லிருந்து 60 வரை ஒரு டைம் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும்.